ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஜீவகாருண்யம் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வள்ளலார் அப்படின்னாலே ஜீவகாருண்யம் தான் ஞாபகம் வருது, ஜீவகாருண்யனாலே வள்ளலார் தான் ஞாபகம் வருது. ஆனால் நம்ம அதையும் தாண்டி கடவுளுடைய ஜீவகாருண்யத்தை பார்க்க போகிறோம். ஏன்னா வள்ளலார் சொன்ன ஜீவகாருண்யத்தை பண்ணுறதுக்கு காசு வேணும். காசு இருந்தால் தானே சாப்பாடு வாங்கி போட முடியும். ஆனால் இந்த ஜீவகாருண்யம் பண்ணுறதுக்கும் உங்ககிட்ட ஒரு பைசா தேவை கிடையாது. ஸோ அது என்ன? ஸோ முதல்ல ஜீவகாருண்யம்னா என்னன்னு பார்க்கணும். வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, பிச்சைக்காரர்களுக்கு, ஊனமானவர்களுக்கு, இவங்களுக்கு நம்மளான உதவியை பண்ணுறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, காசு கொடுக்கறது, அந்த மாதிரி. சிலர் தொழுநோயாளிகள் இருக்கிற அந்த ஹோமுக்கு போய் மருந்து வாங்கி கொடுப்பாங்க. சில சமயம் அவங்களுடைய கல்விக்கான தொகையை ஏற்றுக்குவாங்க. இந்த மாதிரி எல்லாமே, அதாவது ஜீவன் மீது காட்டப்படுகின்ற கருணை. குறிப்பாக நிறைய பணக்காரங்க இதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க உலகம் ஃபுல்லாகவே. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் இவ்வளவும் பண்ணுறவங்களும் ஒரு முக்கியமான விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் ஊனமாக இருக்கிறவருக்கு நீங்கள் அல்லது ஊனமாக இருந்து பிச்சையும் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்கன்னா ஏன் சாப்பாடு போடுறீங்க? எதுக்கு போடணும்? ஏன்னா ஊனமாய் பிறந்தவர் கர்மாவின் படி தான் அப்படி பிறந்திருக்கிறார் இல்லையா? முன் ஜென்மத்தில் யாருடைய கையை காலையாவது வெட்டி இருப்பார் அடியாளாக இருந்து. அதற்காக தான் இறைவன் அடுத்த ஜென்மத்தில் அப்படி பிறக்க வைக்கிறார். அப்போ நீங்கள் அவருக்கு சாப்பாடு போடுறீங்கன்னா உண்மையிலே என்ன அர்த்தம்னா, அவர் பண்ண கொலையை நீங்கள் மன்னிக்கிறீங்கன்னு அர்த்தம். கரெக்டு தானே? அதேமாதிரி தான் எல்லாமே இல்லையா? உடம்பு ஃபுல்லாக குஷ்டம் வருது அப்படின்னா முன் ஜென்மத்தில் மற்றவங்க உடலையே பார்த்து மயங்கி நிறைய கற்பழிப்பு அந்த மாதிரி பண்ணவங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் மருந்து வாங்கி கொடுக்குறீங்க, உணவு கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க செய்த தவறை நீங்கள் மன்னிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் முன்ஜென்மத்தில் செய்த தவறை நீங்கள் மன்னிக்க தயாராக இருக்கிறீங்க. ஆனால் இப்போ செய்கிற தவறை மன்னிக்க தயாராக இருக்க மாட்டீங்க. அப்படி நீங்கள் மன்னித்தால் அதுதான் உண்மையான ஜீவகாருண்யம். ஏன் அப்படின்னா, இங்கே ஒருத்தர் ஊனமாக பிறந்திருக்கிறார் இல்லையா? இந்த ஊனமாக பிறந்தவர் அங்கே அடியாளாக இருந்து நிறைய பேர் கை காலை வெட்டியிருப்பார். அந்த கை காலை வெட்டினவன் எப்படி துடிச்சிருப்பான்? அந்த துடிக்கிறதே சாபம். அது இல்லாமல் நீ நல்லா இருப்பியா, உனக்கும் இப்படி ஆகுண்டா, கடவுள் விட மாட்டார்டா, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குது இல்லையா? இந்த சாபத்தின் காரணமாக தான் அவர் அப்படி பிறக்கிறார். ஒருவேளை அந்த சாபம் அவங்க கொடுக்கவே இல்லைன்னா இப்படி பிறந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும் இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு இல்லாட்டினாலும் ஓரளவு கம்மியாக தண்டனை அனுபவிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ முன்ஜென்மத்தில் செய்த பாவத்தின் காரணமாக இப்போ அந்த ஆத்மா துடிக்குது இல்லையா? நகரக்கூட முடியாத இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? இடுப்பு கீழே எதுவுமே இருக்காது, இப்படி கையாலே தவழ்ந்து போவாங்க, பார்த்தாலே ரத்த கண்ணீர் வரும். ஸோ அவங்கள பார்க்கும்போது நமக்கு கருணை வருதா? இவனுக்கு நல்லா வேணும் அப்படின்னு தோணுதா? கருணை தான் வருது. ஒருவேளை அவங்க இப்போவும் கோபப்பட்டால் சில சமயம் நம்மளே அறியாமல் அவனுக்கு நல்லா வேணும்னு வேற சொல்லிடுவோம். ஆனால் எதனால் அவன் அப்படி ஆனான்னா, முன் ஜென்மத்தில் அப்படிப்பட்ட பாவம் ஏதோ பண்ணி இருக்கிறான், அதனால தான் அப்படி ஆகியிருக்கிறான். ஏன்னா கடவுள் எதையுமே தப்பு பண்ண மாட்டார். அப்போ அவங்களுக்கு உதவி பண்ணுறது தப்பானா தப்பு கிடையாது இல்லையா? ஸோ கூடவே இந்த ஞானத்தையும் சேர்த்து கொடுப்பது உத்தமம். இல்லாட்டின்னா உதவியை மட்டும் வாங்கிட்டு தான் என்ன பண்ணோன்றதே தெரியாமல், இன்னும் கேட்டிங்கன்னா கடவுளை வெறுக்கிறவங்களா வேறு ஊனமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? எந்த நேரத்தில் கடவுளை அதிகமாக நினைக்கணுமோ அந்த நேரத்தில் போய் கடவுளை வெறுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? இன்னும் தப்பு தான் பண்ணுவாங்க. சரி, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு துரோகம், உங்களுடைய ஒரு கடன் வாங்கிட்டு ஒரு லட்சக்கணக்கில் நல்ல ஃப்ரெண்டு மாதிரி நடித்து கடன் வாங்கிட்டு கொடுக்கல, அல்லது பெண்கள் கூட இப்போ அந்த மாதிரி ஏமாத்துறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க இல்லையா?
நல்லா அப்படியே அக்கம் பக்கத்தில் வந்து நல்லா பழகி கொஞ்சம் இது கடன் கொடுன்ட்டு நகையை ஃபுல்லாக வாங்கிட்டு திருப்பி கேட்டால் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. இது மாதிரிலாம் நிறைய நடக்குது. இப்போ இவங்களை நீங்கள் மன்னிச்சிடுவீங்களா? மன்னிக்க தயாராக இருக்கிறீங்களா? ஆனால் இப்போ நீங்கள் விடுற சாபம் கண்டிப்பாக அடுத்த பிறவியில் அவங்க பிச்சைக்காரனாக ஊனமாக பிறப்பாங்க. அதற்கப்புறம் அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடுறது குழந்தைய கிள்ளிட்டு தாளாட்டுற மாதிரி இல்லையா? ஆனால் இதை எப்படி மன்னிக்கிறது? இதை போய் எப்படி மன்னிக்கிறது? அப்போ அநியாயம் பண்ணுறவங்களாம் கேட்குறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னு தோணும். ஸோ அதில் தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நபர்கள் எல்லாரையும் ஏமாத்துறாங்க. அவங்க தொடர்பில் வரவங்கள ஏமாத்துறாங்க. ஆனால் அவங்க தொடர்பில் யார் வருவாங்கன்னா முன்ஜென்மத்தில் அந்த மாதிரி நம்ம பண்ணியிருந்தால்தான் வருவாங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கணும். அடுத்தது நமக்கு துரோகம் பண்ணுறாங்க இல்லையா? இந்த மாதிரி கடன் வாங்கி ஏமாத்துறது அல்லது உங்கள் சொத்தையே அபகரிக்கிறது. பெரும்பாலும் வந்து ஆணுக்கு 2 கல்யாணம் இருந்துச்சுன்னா முதல் தாரத்துடைய மகனை அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இது மாதிரி பலவிதமான துரோகங்கள் இருக்கும்போது அவ்வளோ கோபம் வரும். சில சமயம் கொலையெல்லாம் கூட பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி நேரத்திலும் நீங்கள் அவங்கள சபிக்காமல் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் அதற்கும் பதிலாக அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுடைய மனசு மாறணும். இது தப்பான பாதைன்னு பாவம் அவங்களுக்கு தெரியல. இயேசு சொல்வார் இல்லையா, விழாயெலும்பில் குத்தும்போது பாவம் அப்பா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியல, இவங்களை மன்னிச்சிடுங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பாவம் பண்ணுறாங்க, அதுக்கான தண்டனை பயங்கரமாக இருக்கும். அதனால் என் மூலமாக அந்த தண்டனை வர வேண்டாம், மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறார். ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அதுதான் உண்மையிலே ஜீவகாருண்யம் இல்லையா? நல்லா அடின்னு அடிச்சுட்டு சாப்பாடு போடுறதுக்கு பேர ஜீவகாருண்யம். ஆனால் இங்கே அதான் நடக்குது இல்லையா? நாம் விட்ட சாபத்தினால அவன் பிச்சைக்காரனாக, தொழில்நோயாளியாக, அனாதையாக பிறந்து அதுக்கப்புறம் அவனுக்கு போய் நாம் போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறோம். அதற்கு பதிலாக நம்மளை தேடி வருவாங்க தண்டனை கொடுக்க. ஏன்னா அந்தளவுக்கு பாவம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம் எல்லாரும். ஸோ அவங்களை மன்னிக்கிறது, அந்த அந்த கருணையினால் அவங்க இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கூட அவங்களுக்கு தெரியலையே. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க அந்த பாவம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவே வந்து முன் ஜென்மத்திலிருந்து அந்த குணம் அடுத்த ஜென்மத்திலையும் வரும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஊனமாக இருக்கிறவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். ஏன்னா முன் ஜென்மத்தில் கோபமாக இருந்து ஒருத்தன் கை காலை வெட்டினது, இப்போ அவனுக்கு கை கால் இல்லாட்டினா கூட அந்த கோபம் சின்ன விஷயத்துக்குள்ள பயங்கரமாக கோபம் வரும். ஏன்னா அந்த குணமும் டிரான்ஸ்ஃபர் ஆகி வருது. ஸோ அதே மாதிரி தான் உங்களை ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் ஜஸ்ட் வீட்டில் அப்பா பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கும். அது பிற்காலத்தில் அடுத்தவங்கிட்ட இருந்து எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து அதுவும் முன் ஜென்மத்தில் இருந்து தான் வந்துருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் முன் ஜென்மத்தில் செய்த பாவத்துக்காக தண்டனை ஏற்கனவே பாவம் செய்த ஒருத்தன் மூலமாக கிடைக்குது. ஆனால் நான் செய்த பாவத்துக்கு தான் எனக்கு கிடைக்குதுன்றதை முதல்ல ஏற்றுக்கோங்க. அடுத்தது அவன் இப்படியே போயிட்டா அடுத்த ஜென்மத்தில் இன்னும், அதாவது நீங்கள் மன்னிச்சாலும் அவன் இன்னொருத்தங்கிட்ட அதே வேலையை காட்ட போகிறான், தண்டனை கிடைக்க தான் போகுது. அல்லது அடுத்த ஜென்மத்துக்கு போகும்போது இன்னும் மோசமாக தண்டனை கிடைக்கும். ஆனால் அவன் அப்படி தண்டனை அடையக்கூடாது, அவனுடைய மனநிலை மாறணும் அப்படின்ற அந்த கருணையான பார்வை பாருங்கள். இது உங்களுக்காக கிடையாது, ஐயோ என் காசை ஏமாற்றிட்டானே அது திருப்பி கொடுக்கணும், அதுக்காக நீங்கள் பண்ணவே இல்லை. அவன் இப்படியே போனான்னா நாளைக்கு பிரச்சனையில் மாட்டிக்குவானே. எனக்கு கருணை இருக்குது, நான் அவனை மன்னிச்சிட்டேன், ஆனால் மற்றவங்க கிட்ட அவன் மாட்டிக்கக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக அவன் மனசு நல்லா இருக்கணும், அவன் மனசு தூய்மை ஆகணும் அப்படிங்கிற சக்தி கொடுக்கணும். ஸோ அது எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத கடவுள் கற்றுக் கொடுக்குறார். கடவுள் இறுதியில் அதுக்கு தான் வரார். இறுதியில் கடவுள் வருவார்னு சொல்கிறதே அதுக்காக தான். கலியுகத்தின் இறுதியில் வந்து சொல்கிறாரு, இந்த பூமியை நான் சொர்க்கமாக படைத்தேன், சொர்க்கத்தில் எல்லாருமே நல்லவங்களாக தான் இருந்தாங்க, ஒரு சின்ன கெட்ட குணம் கூட கிடையாது. அதனாலேயே அங்கே செல்வம், வைரம், வைடூரியம் அனைத்தும் கொட்டி கிடக்குது. சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும், சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கை சாப்பிடணுன்ற எண்ணம் இருக்காது. அவ்வளோ அன்பான உலகம் முதல் 2500 வருஷத்துக்கு. அதனால தான் அது பேரே சொர்க்கம். காரணம் அங்கே உங்களை ஆத்மான்ற உணர்வுலையே உணர்ந்தீங்க. ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறதுனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்ப்பீங்க, அதனால் காமம் வராது.
காமம் வரலனாலே கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், சுயநலம், பழி வாங்குறது எதுவுமே இருக்காது. அதனால் அவ்வளோ அன்பாக இருப்போம் முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்தது என்ன ஆகிடுது, ஆத்மான்றதை மறந்துடுறோம், உடல்னு நினைக்கிறோம், புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம். அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகார சாத்தான் அல்லது மாயா அல்லது ராவணன் அவனுக்கு அடிமையாகிடும். அப்போ தான் நமக்கும் துக்கத்தை கொடுத்துக்கிறோம், மற்றவங்களுக்கும் துக்கத்தை கொடுக்குறோம். ஸோ இப்படி நாளுக்கு நாள் அதிகமாக பாவம் செய்ய செய்ய துக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ தான் கடவுளை நினைக்கவே ஆரம்பிக்கிறோம். சொர்க்கத்தில் கடவுளை நினைக்கவே மாட்டோம், ஏன்னா வெறும் ஆனந்தம். துக்கத்தில் தானே கடவுளை நினைப்போம். அப்போ தான் மதத்தை உருவாக்குறோம். இருந்தாலும் ஆத்மான்றதை மறந்ததுனால தான் நீ பாவமே செஞ்சன்றது யாருக்குமே தெரியாது. இந்த ரகசியத்தை சொல்லத்தான் கடைசியில் சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்திலிருந்து வரார். அவரும் நம்மள மாதிரி ஆத்மா தான். நம்ம புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம், அவர் செம்பன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். நாம கூட பூமியில் பிறப்பதற்கு முன்பு அங்கே தான் இருந்தோம். அதை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம். செம்பன் நிறமான உலகம். அந்த செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவபெருமான அப்பான்னு அன்பான் நினைங்க. நினைக்க நினைக்க அந்த பழைய பரிசுத்த குணத்தை நீங்கள் அடைவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அழியக்கூடிய உடல் கிடையாது, ஆத்மான்னு உணர்ந்து நினைங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறார். அப்படி ஆத்மா நான்ற உணர்வுல இருந்து ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்த்தீங்கன்னாலே அவங்க செய்கிற காரியம் இதே ஆத்மா வேற உடலிலிருந்து ஏதோ ஒரு பாவம் செய்ததுனால இப்படி வந்திருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இதே ஆத்மா வேற உடலில் இருந்து ஏதோ பாவம் செஞ்சதுனால எனக்கு இந்த துரோகம் நடக்குது. இவர் வெறும் கருவிதான். கருவியை நாம் சபிக்கக்கூடாது, அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், அவங்களுடைய மனம் மாறணும். அவன் செய்த தவறு என்கிட்ட பண்ணதே கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கணும். அப்படி ஆசீர்வாதம் பண்ணணும். ஸோ அதற்கு அவங்கள ஆத்மான்னு பார்க்கணும். பரமாத்மா சிவனை, அவரை தான் பரமபிதா அல்லான்னு மற்ற மதத்தில் சொல்கிறாங்க, கடவுள் ஒருத்தர் தான். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்க நான் ஆத்மான்ற உணர்வில் இருக்க சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணனாக இந்த உலகத்தையே ஆண்ட ஆத்மா நான் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கும்போது அனைத்தும் நிரம்பியவன் நான், மீண்டும் அனைத்தும் நிரம்பியவனா நான் ஆகிறதுக்காக தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. எல்லாரையும் மன்னிக்கிறதுடைய பலனாக ஒட்டுமொத்த ராஜ்யமும் உங்களுக்கு கிடைக்குது. அவங்களையும் தண்டனையிலிருந்து காப்பாற்றுறீங்க. அதனால தான் உங்களை கோயில் கட்டியே கும்பிட்றாங்க. அப்படி தேவதையாக நீங்கள் தான் இருந்தீங்க. அப்படி தேவதையாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஞானம் உங்களுக்கு புரியும். ஸோ அவங்களுக்கு உண்மையான கருணை அவங்க இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சொல்கிறதை கேட்குற மனநிலையிலையும் அவங்க இருக்க மாட்டாங்க. ஒருவேளை இருந்தால் அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுங்க. ஃபுல்லாக அவங்களால புரிஞ்சிக்க முடியாட்டினாலும் சிவபெருமான நட்சத்திரம் மாதிரி தினமும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கல்லை ஏந்திரிச்ச உடனே நினைங்க, முடிஞ்சால் 4 to 5 ஏந்திரிச்சு நினைங்கன்னு சொல்லுங்கள். அப்போ என்ன ஆகுனா ஆத்மா தூய்மையாகும். தூய்மையாக தான் செய்கிறது தப்புன்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எது தப்பு எது சரின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கலாம். இறைவன் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வர்றதே ஞானத்தை கொடுப்பதற்கு. அந்த ஞானத்தை தான் முரளின்னு சொல்லுவோம். அது எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. யூடியூப்பில் கூட பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இந்த வீடியோ கீழே ஹேஷ்டேக் தமிழ் முரளின்னு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலும் வரும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபுல் முரளி இருக்கும். ஸோ அதை அவசியம் கேளுங்கள். எப்படிப்பட்ட துக்கம் கொடுத்தாலும் தாயன்போடு அதை ஏற்றுக்கிட்டு அவங்க நல்லா இருக்கணும், அவங்க மனம் மாறணும் அப்படின்னு அவங்க நன்மைக்காக சுபமான எண்ணத்தை இறைவனோடு சேர்ந்து வைங்க. இப்போ இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக பலிக்கும். கண்டிப்பாக அவங்க மாறுவாங்க. ஒரு டைம் உங்களுடைய எண்ணத்தினால தான் அவங்க மாறினாங்கன்றது அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். ஸோ உங்களுடைய தீவிர பக்தனாக அடுத்த கல்பத்தில் அவங்க மாறுவாங்க. ஏன்னா இந்த 5000 வருஷன்றது ஒரு கல்பம். இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இவ்வளவு துரோகத்தையும் இவ்வளவு துக்கத்தையும் கொடுக்குறவங்க தான் உங்களை விழுந்து விழுந்து கோயிலில் கும்பிடுவாங்க. அதுதான் ஆச்சரியம். ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்கள். எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான ஜீவகாருண்யம் என்ன அப்படிங்கிறத அவசியம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதன் மூலம் தெரியப்படுத்துங்க. இல்லையா, வாத்தியார் உங்களை மிரட்டுறாரு, திட்டுறாரு, சைக்கோவாக இருக்கிறாருன்னா அவருடைய முன் ஜென்மத்திலேருந்து அந்த குணம் இருக்குது. பிறந்து வளர்ந்த சூழ்நிலையெல்லாம் வேறு மாற்றி இருக்கும். ஸோ இப்படியே இருந்தால் நாளைக்கு அவர் பொண்டாட்டி குழந்தைய வச்சு என்ன பண்ண முடியும்? வெவ்வேறு இடத்துல எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்களா? ஸோ அவருடைய குணம் மாறணும், ஆத்மா தூய்மையாகணும் அப்படின்ற அந்த கருணை பார்வையை பாருங்கள்.
கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மாறுவார். ஸோ இதேமாரி உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்க, மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்க எல்லோரும் மாறணும் அப்படின்னு அந்த ஆத்மா மீது கருணை வைக்கிறீங்க, உடல் மீது கிடையாது. ஸோ அப்போ அந்த ஆத்மா மீது வைக்கிற கருணை இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, அடுத்த ஜென்மத்திற்கும் அடுத்தடுத்த ஜென்மத்திற்கும் அதோடைய நல்ல பலனை அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. அது மட்டும் இல்லை, அப்படி நல்ல எண்ணம் வச்சு பலரை முன்னேற்றியதற்காக நீங்கள் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி அடைவீங்க. அதில் நம்பர் 1 பதவி ஸ்ரீ நாராயணன் பதவி. அது கூட நீங்கள் அடையலாம். சொர்க்கத்தின் முதல் மகாராஜா ஸ்ரீ நாராயணன்றதுனால தான் சொர்க்கவாசல் திறப்புழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஊனமாக இருக்கிறாரு, ரோட்டை கிராஸ் பண்ணவே முடியல, கஷ்டப்படுறாரு அப்படின்னா நீங்கள் கையை பிடிச்சி இட்டுட்டு வருவீங்க, கண்ணு தெரியலனாலும் பிடிச்சிட்டு வருவீங்க. ஏன்னா இப்போ அந்த ஆத்மா துடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி தான் உங்களை ஒருத்தர் பயங்கரமாக கோபமாக திட்டுறாரு அப்படின்னாலும் அந்த ஆத்மா துடிக்க தான் செய்யுது. உங்களுக்கு எதிராக நடக்குது, பட் இருந்தாலும் அந்த ஆத்மா துடிக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால அதோடைய நம்பிக்கை இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்குது, அதோடைய நம்பிக்கை அப்படி இருக்குது, அதனால் அது துடிக்குது. ஸோ இந்த 5000 வருஷத்தில் என்ன நடக்குதோ அது திரும்ப திரும்ப அதே தான் நடக்கும்ன்ற இந்த ரகசியம் கூட தெரியாமல் மாற்றவே முடியாத இருக்கிற ஒன்றத்தை மாற்றுறதுக்கு அது துடிக்குது பாவம் அப்படின்னு கருணையாக பாருங்கள் இல்லையா. ஏன்னா அங்கே ஆத்மா துடிக்குது, அது உங்களுக்கு எதிராக பண்ணுதா இல்லையா அது முக்கியம் இல்லை, அது துடிக்குது. உதாரணத்துக்கு வெளிநாட்டில் இந்த ஜூ இருக்குது இல்லையா, அங்கே ஒரு சிம்பான்சி அது கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கிற மாதிரி விடுவாங்க. அதாவது டைரெக்டாக மனிதர்கள் கான்டாக்டில் இருக்காது, கொஞ்சம் கல் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் மீறி எப்படியோ குழந்தை விழுந்துடுச்சு. விழுந்தோடனே அந்த சிம்பான்சி என்ன பண்ணுது, அந்த குழந்தைய பிடிச்சிட்டு இப்படி போகுது அப்படி போகுது, இப்படி போகுது அப்படி போனது எல்லோரும் பார்த்தாங்க. கடைசியில் அந்த சிம்பான்சியை சுட்டுட்டாங்க. சுட்ட பிறகு அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு. அது எப்படி நீங்கள் சிம்பான்சியை சுடலாம் அப்படின்ட்டு அதுக்குன்னு சில பிரிவுகள் இருக்குது இல்லையா, விலங்குகள் வதை தடுப்பு பாதுகாப்பு சட்டம். ஸோ அவங்க ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மனிதனுடைய கவனக்குறைவினால நீ பாதுகாப்பு பண்ணியிருக்கணும், அதையே நீ சுட்ட அப்படின்ட்டு. அதேமாரி புலி சிங்கத்துக்கிட்ட கூட சில சமயம் மனிதர்கள் மாற்றும்போது சில சமயம் சுட்டுடுவாங்க, அல்லது மயக்க ஊசி போட்டு இது பண்ணுவாங்க. மயக்க ஊசி போட்டு பண்ணால் எதுவும் பண்ண மாட்டாங்க, பட் சாகிற நிலைமை வருது. ஏன் அப்படின்னா அது மயங்கிறதுக்குள்ளே அந்த குழந்தைய கொன்னுடுமோன்ற ஒரு பயம் வந்துச்சு. ஸோ அப்போ பாருங்களா, உயிரை கொல்லக்கூடிய அதை கொன்னாலே பாவம் மனித சட்டத்தின்படி. ஏன் பாம்பு சாகடிக்கிறதே பாவம், நல்ல பாம்பு சாகடிக்கிறதே பாவம். அதை விட்டால் அது நம்மளை சாகடிச்சிடும், இருந்தாலும் நீங்கள் அதை சாகடிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சட்டம் இருக்கும் பொழுது தன்னுடைய சுயநிலை, தன் ஆத்மாவுடைய உண்மையான குணம் அமைதி, அது அவங்களுக்கு தெரியல. சொர்க்கத்தில் அவ்வளோ ஆனந்தமாக இருப்போம். ஏன்னா ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போதே அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஆத்ம உணர்வில் நிலைச்சிருந்தீங்கன்னா உங்களை எவ்வளவு திட்டினாலும் உங்களுக்கு ஆனந்தம் குறையாது. உங்களுக்கு உயிருக்கு உயிரானவங்க உங்கள் கண்ணு முன்னாடி கண்டம் துண்டமாக வெட்டி போட்டால் கூட உங்களுக்கு ஆனந்தம் குறையாது. ஏன்னா ஆத்மா உணர்வில் அப்படி இருப்பீங்க. ஸோ அந்த நிலைக்கு போகிறது தான் இப்போ சேஃப்டி. ஏன்னா உலகம் இன்னும் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக சத்தியமாக மாறும். இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறாங்க பாருங்கள், காரணம் ஆத்ம சக்தி இழந்து கிடக்குது. ஸோ இப்போ சக்தியை ஏற்றிக்கிறவன் தான் புத்திசாலி. அப்படி சக்தியை ஏற்றி மற்றவர்களும் ஏற்றிக்கணும் அப்படின்ற கருணை எண்ணத்தை எழுப்புங்க. முடிஞ்ச இந்த ஞானத்தையும் கொடுங்க. அதை கேட்கக்கூடிய நிலைமையில் அவங்க இருந்தால். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.